ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ஆல் இன் ஒன் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஒரு பதிவு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி காயெல்லாம் பொரிக்கிறீங்க, எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் வரும்போது பாருங்கள் ஆயில் நிறைய தட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஆயில் நிறைய இருக்கும்போது இந்த ஆயில் இல்லாமல் நம்ம காய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த வெஜிடபிள் மட்டும் நம்ம தனியாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஆயில் எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி காய் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த வந்து லைட்டாக வந்து நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து பார்த்துங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த நடுவில் வந்தோடனே நம்ம அந்த டம்ளர் வந்து இந்த இடத்துல கவுத்தி வச்சிடணும். இந்த மாதிரி கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் இருக்க காயெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆயில் எல்லாமே வருது பார்த்தீங்கன்னா. நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கும்போது இல்லை ஒரு சிக்கன் வறுவல் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆயில் வந்து காயில் வந்து நிறைய ஆயில் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அந்த ஆயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொரிக்கும் போது செய்யும்போது டக்கு டக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்கள், அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராச் ஆகிருக்கும் அந்த கரண்டியோட இது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தட்டாமல் ஒரு காய் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்த காயும் உங்களுக்கு ஈஸியாக கீழே விழுந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி காய் எடுத்து இந்த மாதிரி தான் தட்டணும். இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா அது வெட்டிடும். உங்களுக்கு வெட்டினா சீக்கிரமாக இந்த பாத்திரம் என்ன ஆகுனா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து ஓட்ட விழுந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது காய் பொரிக்கும்போது போட்டு இந்த மாதிரி இப்படி செஞ்சீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஓட்டி ஆகிடும். ஸோ அதனால் அந்த தவறு வந்து சமையல் பண்ணும்போது பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், ஆயில் எல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிண்ணமோ இல்லைன்னா டம்ளரோ எந்த அளவுக்கு ஆயில் இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கவுத்தலாம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால இதோ பாருங்க, இந்த ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சைடில் இருக்க காயெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் அதில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கிண்ணம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஆயில் இருக்கு. ஏன்னா ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ண முடியும். தனியாக எண்ணெயில் பொரிக்காம இந்த மாதிரி மொத்தமாக எல்லா காயும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அப்புறம் சைடில் இருக்க காய் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை நம்ம அடுத்து யூஸ் பண்ணணும், குழம்பு ஏதாவது தாளிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆயில் வந்து அதிகமாக இருக்குது, அதை பிரித்து எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.